தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஒரு சாவனிஸ்ட் அப்படின்லாம் சொல்லி பார்க்க முடியும். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எழுந்த குரல் கிடையாது. தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு 2000 ஆண்டுகால கனவுன்னு நான் நினைக்கிறேன். முதல் தமிழ் தேசியவாதத்தினுடைய குரல் வந்து இளங்கோவடிகளுடைய குரல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாரி என்கிறவன் ஒரு தமிழன். அந்த பாரி என்கிற மன்னனை அழிக்கணுங்கிறதுக்காக எப்போதும் சேராத சேர சோழ பாண்டியர்கள் ஒன்று சேர்ந்து வந்து பாரிக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போ நிற்கிற 3 பேர் தமிழர்கள். அவனை அழிச்சதுக்கு அப்புறம் பரம்பு மலையவே தலைகீழா எரிச்சு நாசம் பண்ணிட்டு போறாங்க. பரம்பு மலை யாருடையது? தமிழர்களுடைய. சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் வெளியே போய் போர் செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே சமயம் நம்ம ஆட்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்னாலே அது நாவலந்தன் குழிலாக இருந்த போதேயே தமிழர்களுக்கென்று ஒரு மண், தமிழர்களுக்கென்று ஒரு இனம், தமிழர்களுக்கென்று ஒரு மொழி, தமிழர்களுக்கென்று ஒரு எல்லை இருந்தது. அது இல்லாமல் போன போது மீண்டும் அதற்காக தன் தேவைக்காக தன் உரிமைக்காக ஒரு இனம் குரல் கொடுப்பதை ஒற்றுமையின் குரலாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒருபோதும் கலக குரலாக பார்க்கக்கூடாது. ஆங்கிலத்துல வந்து பறவைக்கு என்ன பேர் இருக்கு? பேர்டு. அவனுக்கு அந்த ஆங்கிலத்துல பேர்டுங்கிறது எங்க வந்ததுன்னா அவன் கிரேக்கத்துக்கு வரான். கிரேக்கத்துல பேர்டு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. கிரேக்கம் பேர்டுங்கிறது எதுக்கு பயன்படுத்துதுன்னா பெண் பறவைக்கு மட்டுமே பயன்படுத்துது. அதுக்கு அந்த சொல் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பெண் பறவைக்கு பேர்டுன்னு ஒரு சொல்லு இருக்கு. தமிழினுடைய பெருமைகள் என்னன்னா உலகத்தின் பல மொழிகளுக்கு தமிழ் தாய்மொழின்னு சொல்லும் போது நம்ம ஏதோ ஒரு வெட்டி வீராப்பா பேசணும்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம பெருமை பேசுகிறோம்னு சொல்ல வராங்க. பெருமை இருப்பதால் அதை பேசுகிறோம். வடவேங்கடம் தென்குமரிக்கு முன்னாடியே கங்கை முதல் இமயம் வரை நம்ம ஆண்டதுங்கிற செய்யுட்பகுதி நம்ம கிட்ட இருக்கு. குறைஞ்சது விந்திய மலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டோம். இன்னும் குறைஞ்சது திருவேங்கடத்துல இருந்து கன்னியாகுமரி. இன்னைக்கு திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடிஞ்சிருச்சு. எதனால முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? மொழி மாறி மாநிலம் பிரிக்கிற போது எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்களினுடைய எல்லை குறைகிறதோ அதோடு தமிழ்நாட்டினுடைய எல்லையை இந்த தேசம் குறைத்தது. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தாமல்கோ சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஒரு சாவனிஸ்ட் அப்படின்லாம் சொல்லி பார்க்க முடியும். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஒரு குற்றவாளி அப்படிங்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எழுந்த குரல் இல்லை, இன்னைக்கு உருவான வார்த்தை கிடையாது. ஒரு இலக்கியவாதியாக நான் நினைக்கிறது தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு 2000 ஆண்டுகால கனவுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அது என்ன 2000 வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டீங்க தமிழ் தேசியம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய முதல் தமிழ் தேசியவாதத்தினுடைய குரல் வந்து இளங்கோவடிகளுடைய குரல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒருங்கிணைந்த தமிழ் தேசியம்ங்கிறது இன்னைக்கு தேவைப்பட்டதா இல்லை, அது 2000 வருஷமாகவே ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா அது நமக்கு கடைசி வரைக்கும் அதை அமைச்சிக்க முடியாமே போயிடுச்சு. அன்றைய காலகட்டம் தமிழ்நாடு தான் சார் பறந்து இருந்துச்சு. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன் தமிழ் தேசியத்தினுடைய முதல் குரலாக நான் ஏன் இளங்கோவடிகளை சொல்கிறேன், இல்லை அந்த தமிழ் தேசியம்ங்கிற சொல்லை சமுதாயத்தில் மிக வலிமையாக சொன்ன முதலாள் இளங்கோவடிகள்னு நான் ஏன் சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். இப்போது நீங்கள் நம்ம பெருமை பேசுகிறோம் சங்க இலக்கியங்கள்லேருந்து, நம்ம தமிழர்களுடைய பெருமையை நீங்கள் கொஞ்சம் அதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், என்ன பெருமை பேசணும்னு. எதிரி நாட்டு பகையை வென்றுட்டோம்னா அந்த ராஜாவினுடைய கோட்டையை அழிப்போம், அவங்க நிலத்தில் கழுது பூட்டி ரோட்டில் நம்ம ஏறு பூட்டி நம்ம எள்ளு விதைப்போம், அவங்களுடைய குடிக்கிற குளத்தில் யானையை இறக்கி கலக்குவோம், இப்படி தான் நம்ம அழிவு ஏற்படுத்துவோங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பாருங்கள், இது யார் அழிச்சாங்க, யார் கூட சண்டை போட்டாங்கன்னு ரொம்ப உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் செங்கனான் சேர மன்னன் இரும்புரையோட போர் செய்கிறான், இரும்புரை தோத்துடுறான், இப்போ செங்கனான் ஜெயிச்சிடறான். இப்போது எந்த நாடு அழிக்கப்படுகிறது, எந்த மண் எள்ளு போட்டு விதைக்கப்படுகிறது, எந்த குலம் அழிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன்? சேரகுலம் தமிழர்கள். அதே தமிழர்களுடையதான் அழிக்கப்படுது. பாரி என்கிறவன் ஒரு தமிழன். அந்த பாரி என்கிற மன்னனை அழிக்கணுங்கிறதுக்காக எப்போதும் சேராத சேர சோழ பாண்டியர்கள் ஒன்று சேர்ந்து வந்து பாரிக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போ நிற்கிற 3 பேர் தமிழர்கள், எதிர்க்கிற பாரி தமிழர். சரி, அவனை அழிச்சதுக்கப்புறம் பரம்பு மலையவே தலைகீழாக எரிச்சு நாசம் பண்ணிட்டு போகிறாங்க. பரம்பு மலை யாருடையது? தமிழர்களுடையது. அப்போது நீங்கள் பாருங்கள், சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் வெளியே போய் போர் செய்ததெல்லாம் உண்மைதான். நம்ம கலிங்கர்களோடு போர் செய்தோம், பின்னாடி வெளியே போய் நம்ம மற்ற இப்போ நம்ம சொல்லக்கூடிய தாய்லாந்து, கம்போடியா, இலங்கை, ஏன் நீங்கள் இன்னும் நீங்கள் ஜாவா வரைக்கும் நம்ம போய் போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கோங்கிற வரலாறு இருக்குது. ஆனால்
அதே சமயம் நம்ம ஆட்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்துதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு தான் இருந்தது. எங்கேயோ இருந்து தான் ஒரு குரல் வந்தது, நும் நாடு யாதெனில் தமிழ்நாடுன்னு சொல்கிற குரல் எங்கிருந்தோ ஒரு புரட்சி குரலாக வந்துச்சு. அப்போ இந்த சேர சோழ பாண்டியர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போவது தான் தமிழ் தேசியம் உருவாகாமல் இருந்ததற்கான முதல். அப்போ இதுக்கு முதல் குரல் கொடுத்தது யாரு தெரியுமா? இளங்கோவடிகள். அதனாலதான் பாருங்க, இளங்கோவடிகள் சேர மன்னனுடைய மரபுல வந்தவர். சேர மன்னனா ஆக வேண்டிய தம்பி, அவர்தான் ஆக வேண்டியது. துறவு போய் வெளியே வராருன்னு கதை வருது. ஆனா அவரு கண்ணகியினுடைய கதை எழுதணும்னு நினைக்கும் போது அவர் நினைச்சாருன்னா சேர மன்னன் பெருமையை மட்டுமே எழுதி வஞ்சிகாண்டம் மட்டும் எழுதியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு பாருங்க, சோழ மன்னனுடைய பூம்புகார், பாண்டிய மன்னனுடைய மதுரை, சேர மன்னனுடைய வஞ்சி, இந்த 3 தலைநகரங்களையும் மையமாக வைத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைநகரம் போதும்னு இன்னைக்கு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுக்கு மேல தலைநகரம் வரணுங்கிறத எனக்கு தெரிஞ்சு முதல்ல சொன்னது இளங்கோவடிகள். 3 தலைநகரங்களை மையமா வச்சு சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு. அதை சீத்தலை சாத்தனாரே பதிவு செய்யறாரு பாயிரத்துல. என்னன்னு, மூவேந்தருக்கும் உரியது ஆதலால் அடிகள் நீரே அருளுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சேர மன்னன் பாண்டியனை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சேர மன்னன் மரபில் வந்த இளங்கோவடிகள் பூம்புகாரை ஆட்சி செஞ்ச சோழனை புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் மெனக்கெட்டு இந்த 3 தலைநகரங்களையும் ஒன்னா சேர்த்து அவர் தான் முதல்ல ஒரு தமிழ் தேசிய கனவை கண்டார். ஏன் இதை கண்டாருன்னா, அவருக்கு தெரியும் இது இப்படி சேர சோழ பாண்டியர் வேளிர் அப்படின்னு இவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா நாளைக்கு கலப்பரர்கள் என்று ஒருத்தர் உள்ள வருவான், சுல்தான்கள் உள்ள வருவான்னா நம்ம விஜயநகர பேரரசு உள்ள வரும். இப்ப தமிழ்நாடாக இல்லாமல் போகும் என்பதை முன்னமே அறிந்துதான் சேர சோழ பாண்டியர்கள் ஒருங்கிணைந்த சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்று இல்லாமல் தமிழ்நாடு என்கிற ஒரு தமிழ் தேசியம் வர வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது இளங்கோவடிகள் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த குரல் இன்னைக்கு வரைக்கும் நடக்காத காரணத்தால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் இல்ல. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியம் ஒற்றுமை குரலா பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைய காலத்தில் தமிழ் தேசியங்கிற ஒரு பிரிவினை குரலா வந்து பாக்குறாங்கல்ல. அதுதான் என்னன்னா, அப்போது இருந்த நம்ம நாடு, சட்டம், அரசியலமைப்பு இல்லை, வேறு. இப்போ இருக்கிற நாடு, சட்டம், அரசியலமைப்புங்கிறது வேறு. பிரிட்டானிய ஆதிக்கத்துக்கு பிறகு நம்ம போய் ஒரு நாட்டோட இணைந்த பிறகு நம்மளுடைய தமிழ் தேசியத்தை பேசுகிற போது ரொம்ப கவனமாக பேசணும். நம்ம அதை கவனமாக தான் பேசுகிறோம். இப்போ நம்மளுடைய தமிழ் தேசியம் என்பது தனிநாடாக வாங்கிக் கொள்வது என்று இல்லாமல் தமிழர்களுக்கும் தமிழினத்துக்குமான உரிமையை பேசக்கூடிய குரலாக தான் இருக்கிறது. இந்த குரலை ஒடுக்குவது என்பது ஒருபோதும் சரியான ஒரு குரலாக இருக்காதுங்கிறத நம்ம தெளிவு பெறணும். அப்போ இந்த தமிழ் தேசியம் என்பது வெறும் ஒரு நாடு சம்பந்தப்பட்டதல்ல. அது இந்த மண்ணில் இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு முன்னாலே அது நாவலந்தன் பொழிலாக இருந்த போதேயே தமிழர்களுக்கென்று ஒரு மண், தமிழர்களுக்கென்று ஒரு இனம், தமிழர்களுக்கென்று ஒரு மொழி, தமிழர்களுக்கென்று ஒரு எல்லை இருந்தது. அது இல்லாமல் போன போது மீண்டும் அதற்காக, தன் தேவைக்காக, தன் உரிமைக்காக ஒரு இனம் குரல் கொடுப்பதை ஒற்றுமையின் குரலாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒருபோதும் கலக குரலாக பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். பல மேடைகளில் வந்து தமிழை வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்கீங்க, சிலாயத்தெலாம் பேசியிருக்கீங்க. தமிழில் வந்து நீங்கள் பார்த்த ஆகச்சிறந்த விஷயம்னா இது என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? தமிழ் வந்து பேச பேச அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தமிழில் பல சிறப்புகள் நான் பேசி ரொம்ப ரசிச்சிருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் தமிழுடைய ஒரு பெரிய மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொற்கள் தான். எல்லா மொழிக்குமே சொற்கள் இருக்கு. ஆனா தமிழ் மொழியினுடைய சொற்களுக்கு என்ன அழகுன்னு கேட்டீங்கன்னா, பல மொழிகள்ல சொற்கள் வெறும் சொற்கள், அது ஒரு இடுகுறி பெயர். அதுக்கு எந்த காரணமும் பல மொழிகளுக்கு கிடையாது. இப்ப நீங்க இங்கிலீஷே எடுத்துக்கோங்களேன், நம்ம கட்டு மரத்தை அவன் கேட்ட மரம், ஆனா நமக்கு அப்படி இல்லை. மரங்களை கொண்டு கட்டி செய்ததால் அது கட்டுமரம் பெயர், காரண பெயரோடு வைத்திருக்கிறோம். அப்போ நம்ம தமிழினுடைய சிறப்பு எங்கிருந்து தொடங்குதுன்னா, தமிழின் பெருவாரியான சொற்கள் காரணப்பெயரோடு இருப்பது என்பதே இந்த தமிழினுடைய ஒரு அழகு. இப்போ நான் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லுவாங்க ஆச்சரியப்படுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு காயை பார்க்குறோம், பாவக்கான்னு இருக்கு. இன்னைக்கு அதை பாவக்கான்னு சொல்றோம். அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னு உள்ள போனீங்கன்னா, பாகுனா இனிப்புன்னு அர்த்தம். இனிப்பு இல்லாத காய், பாகு அல் காய், பாகற்காய். அப்ப அது கசப்பான காய் என்பதை வைத்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான். இப்ப இதுவே நீங்க ஆங்கிலத்திலேயோ இல்ல வேற மொழிகளையோ அதோடைய நேமுக்கு போனீங்கன்னா அந்த பேருக்கு காரணமே இருக்காது. அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு ஒரு காரணத்தோடு பேர் வைக்கிறார். இப்ப பாருங்க, உறவு முறை கூட தமிழ்ல நாத்தனார், கொழுந்தனார். நமக்கு இதுக்கு பொதுவா நாத்தனார், பொதுவா கொழுந்தனார்லாம் கிடையாது. தமிழ் ரொம்ப ஆழமானது. இப்ப நாத்தனாருங்கிற பேர் ஏன் வருது? இப்ப நாத்தனார் யாரு? ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு வரான்னா அவ புருஷனுடைய தங்கச்சி தான் நாத்தனார். ஏன் அதுக்கு நாத்தனார்னு தமிழ் பேர் வைக்குதுன்னா, அது நாற்று அன்னார் நாத்தனார்னு மாறுது. ஒரு விவசாயம் செய்யும் போது ஒரு நெல்லை போட்டா அது ஒரு இடத்துல விளையும். அது ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அந்த நாத்தை பிடுங்கி கொண்டு போய் வேற இடத்துல போய் நடுவாங்க.
ஒரு 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 மனைவி தன் கணவனுடைய தங்கை என்பவள் இந்த வீட்டில் பிறப்பால், ஆனால் பிறகு வளர்ந்து கல்யாணமானால் வேறு வீட்டில் கொண்டு போய் வாழ்வாள். ஒரு நாற்று எப்படி ஒரு இடத்தில் பிறந்து வேறு இடத்தில் வளர்கிறதோ அப்படி இவள் போவதால் அவளுக்கு நாற்று அன்னார் என்கிற பெயரை தமிழ் கொடுக்கிறது. தன் கணவனுக்கு பின்னால் பிறந்தவன், அவன் தான் அந்த வீட்டுல கடைசியாக வந்தவன். ஒரு மரத்தில் கடைசியாக வரக்கூடியதற்கு கொழுந்துன்னு பேர், அதனால அவனுக்கு கொழுந்தனார் என்கிற பெயரை தமிழ் கொடுத்தது. இப்படி காரணத்தோடான பெயர்களை உலகத்தில் எனக்கு தெரிந்து தமிழ் மொழிக்கு இருப்பதை போல ஒரு மகத்துவம் வேற எந்த மொழிக்குமே இல்லை. இல்ல தமிழ்ல வந்து மங்கள சொற்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, அமங்கல சொற்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றேன். இப்ப கூட பாவக்காய்க்கு பாகு அற்ற காய் பாகக்காய்ன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி சில எடுத்துக்காட்டுல ஏதாவது நிறைய இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம இன்னொன்னு காரைக்குடி எல்லாம் போனீங்கன்னா நம்ம தூக்கு சட்டி அப்படின்னே நம்ம சொல்ல மாட்டோம். தூக்குங்கிற சொல் வந்து தூக்குங்கிற அமங்கல குறியீடாக போங்கிறதால சொருகு சட்டின்னு அதுக்கு பேர். அது ஆணியில சொருகி வைப்பாங்க, இல்ல அதுல சொருகி இருக்குங்கிறதால சொருகு சட்டி அப்படி ஒரு பேர் இருக்கு. தமிழ்ல இலக்கணத்திலே வந்து பாத்தீங்கன்னா மங்கள குழு குறியினே ஒன்று இருக்கு. எதையுமே எடுத்த உடனே அமங்கலமா சொல்லாம அதை ஒரு நேர்மறையாக அதை ஒரு நல்ல விதமாக சொல்லக்கூடிய பழக்கம் என்பது தமிழர்களுக்கு அந்த சொற்கள்லேயே இருந்திருக்குங்கிறது வந்து நம்ம பல இடங்கள்ல அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழினுடைய பல சொற்கள் ஒரு இந்த மொழியில இருந்து பல மொழிகளுக்கு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அதை பேசினா சில பேர் கேள்வி பேசுறாங்க, அது எப்படி தாக்கு அத்தாக்கு ஆயிடுமா, பஞ்சு ஸ்பாஞ்ச் ஆயிடுமா அப்படின்னு இன்னைக்கு கேள்வி பேசுறாங்க. இது எனக்கு ரொம்ப முட்டாள்தனமான ஒண்ணு. நீங்க இது வந்து தமிழ் பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லாததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க போயிட்டு நம்ம தேவநேய பாவாணர் எழுதிய வேர்ச்சொல் கட்டுரைகள் நூலை படிச்சு பாருங்க, அவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு 2 சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஆங்கிலத்துல வந்து பறவைக்கு என்ன பேர் இருக்கு, பேர்டு அப்படின்னு சொல்றோம். இந்த பேர்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அது ஒரு பொதுவான சொல். அது ஆண் பறவையும் பேர்டு தான், பெண் பறவையும் பேர்டு தான். அவனுக்கு அந்த ஆங்கிலத்துல பேர்டுங்கிறது எங்க வந்ததுன்னா அவன் கிரேக்கத்துக்கு வரான். கிரேக்கத்துல பேர்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. கிரேக்கம் பேர்டுங்கிறது எதுக்கு பயன்படுத்துதுன்னா பெண் பறவைக்கு மட்டுமே பயன்படுத்துது. அதுக்கு அந்த சொல் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பெண் பறவைக்கு பேடுன்னு ஒரு சொல் இருக்கு. நீயோ குயில் பேடு, ஆனந்த கிளிப்பேடுன்னு சினிமா பாடல்கள் இருக்கு. பேடுனா பெண் பறவைன்னு பேர். அப்ப தமிழிலே பெண் பறவையினுடைய பேடு கிரேக்கத்திலே பேர்ட் ஆகி ஆங்கிலத்திலே பேர்ட் ஆகுது. அப்போ அந்த பேர்டினுடைய வேர் சொல்ல தேடி போனீங்கன்னா தமிழ் இங்கிருந்து அந்த சொல்ல கொடுக்குது. அதே மாதிரி டியூப் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம். உள்ள எதுவுமே அற்ற உருளை, அதுக்கு டியூப்னு பேர். அந்த சொல் எங்கிருந்து வந்தது தெரியுமா? நீங்க தமிழுக்கு வந்தீங்கன்னா தமிழ்ல உள்ளே குழாயோடு இருக்கிற அமைப்புக்கு தூம்புன்னு பேர். குழாய் வடிவில இருப்பதால் அது தும்பிக்கை. குழாய் வடிவில இருந்து தேனை உறிஞ்சுவதால் அதற்கு தும்பி என்று பெயர். குழாய் வடிவிலே இருப்பதால் தூம்பு உருதான் தூம்புரு, அதுதான் தம்புரான்னு பின்னாடி பிரியுது. அப்ப இந்த தூம்பு கிரேக்க லத்தீன்கள்ல தூப்புன்னு போகுது, அந்த தூப்பு தான் ஆங்கிலத்துல டியூப் ஆகுது. அப்போ தமிழினுடைய பெருமைகள் என்னன்னா, உலகத்தின் பல மொழிகளுக்கு தமிழ் தாய்மொழின்னு சொல்லும் போது நம்ம ஏதோ ஒரு வெட்டி வீராப்பா பேசணும்னு நினைச்சுக்கிறாங்க, பெருமை பேசுகிறோம்னு சொல்ல வராங்க. பெருமை இருப்பதால் அதை பேசுகிறோம், அவ்வளவுதான். இல்லை தமிழில் வந்து இவ்வளோ வேர்ச்சொற்கள் வந்து நாங்கள் உலக மொழிகளுக்கே வந்து கடன் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழ் மொழி இருக்க பல சொற்களை வந்து நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சொல்லை நம்ம தமிழ்படுத்துவதில் பண்ற சிக்கல். இப்போ ஒரு காலத்துல ரொம்ப சரியா தமிழ் தன்னை பல சொற்களை உருவாக்கி கொண்டே இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வேர்ச்சொல்லில இருந்து பல சொற்களை கொண்டு வந்தோம். இப்போ டெலி அப்படிங்கிறதுக்கு தொலை என்கிற ஒரு சொல்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தொலைபேசி, தொலைக்காட்சி, எல்லாத்துக்கும் அந்த தொலை நோக்கி அப்படின்னு ஒரு சொல் கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ அடுங்கிற சொல் வந்து தமிழ்ல சமையல் சம்பந்தப்பட்ட சொல். அதனாலதான் எரிக்கிற பொருளுக்கு அடுப்பு, சமைக்கிற பொருளுக்கு அடுக்கு, சமையல் அறைக்கு அடுக்கலை, பேக்கரிக்கு அடுமனை, எல்லாமே அந்த அடுங்கிற சொல்லை வச்சே தமிழ் கொடுக்க முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த வேர்ச்சொல்லில இருந்து ஒரு சொல்லை உருவாக்காமல் ரொம்ப அப்பட்டமான ஒரு தமிழாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். இப்ப அருவி என்கிற சொல் தமிழிலே இருக்கிறது. அதுக்கு ஏன் அந்த பெயர் என்றால் அது அறுத்து கொண்டு வீழ்வதால் அதற்கு அருவி என்று பெயர். நம்ம ஒரு தமிழ் சொல் வைக்கிறோம், வாட்டர் ஃபால்ஸுக்கு நீர் வீழ்ச்சின்னு பேசலாம். தமிழில் எப்போதும் நீருக்கு வீழ்ச்சி இல்லை, அதனால அது நம்ம தமிழ் சொல்லே இல்லை. அப்ப எங்க அந்த பிரச்சனை வருதுன்னா, அறுத்து கொண்டு வீழ்தல் என்கிற அழகான காரண பெயரை இருக்கிற போது வீழ்கிறது என்று நீர் வீழ்ச்சி என்று அப்படியே மொழியாக்கம் செய்கிற போது தமிழ் அங்க சிதையுது. அப்ப தமிழினுடைய வேருக்கு வாங்க, தமிழினுடைய ஆழத்துக்கு வாங்க. அதனுடைய வேர் சொல் எவ்வளவு வலிமையானது ஆழமானதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து ஒரு சொல்லை உருவாக்குகிற போது நீங்க சொன்ன இந்த பிரச்சனை இன்னைக்கு வராம நல்ல மொழியாக்கத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து பள்ளி பருவத்திலாம் வந்து தமிழோட எண்கள் படிக்கும்போது கடலை உருண்டை எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் படிச்சிருப்போம். ஆனா அது வந்து சோழர் காலத்துல வந்து கல்வெட்டுகளே வந்து தமிழ் எண்களை வந்து தமிழ் வார்த்தையை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில்
காலகட்டத்தில் அதை பயன்படுத்துகிற சிக்கல் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து அரசு அதை வந்து முன்னெடுத்து செய்யணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இருசக்கர வாகனங்கள்ல இருந்து 4 சக்கர வாகனங்கள் வரைக்கும் தமிழெண்கள் பயன்படுத்துறத சட்ட ரீதியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சில நண்பர்கள் வந்து தமிழெண்கள் வச்சா காவலர்கள் அதுக்கான ஃபைன் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க ரொம்ப பின்னாடி போனீங்கன்னா அச்சு காலம் வந்த போது புத்தகங்கள்ல கூட தமிழ் எண்கள் தான் இருந்தது. நீங்க வள்ளலாருடைய நூலை எடுத்தீங்கன்னா அவர் பாடல் எண்கள் 1 2ன்னு அரேபியன் போட மாட்டார், இல்லை ஆங்கிலேயன் போட மாட்டார். அவர் போடுற எண்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை தான் வள்ளலாரே பயன்படுத்தியிருப்பார். அப்போ இந்த தமிழ் எண்கள் நீங்க சொன்ன மாதிரி கா என்பது 1, ஊ என்பது 2ங்கிற அந்த தமிழ் எண் முறைகளை முதல்ல அரசு எடுத்து வர முயற்சி செய்யணும். ஏன்னா இது இன்னைக்கு அரசியலால் ஆளக்கூடிய ஒரு நாடு என்கிற போது, ஒரு இடம் என்கிற போது, எப்போது அரசியல் செய்கிற ஒரு ஆட்சி இதை முன்னிறுத்தி எடுத்துக்கொண்டு வருமோ அப்போதுதான் இதை செய்ய முடியும். நமக்கு என்ன வந்துருச்சுன்னா அதுதான் 1 2 3 இருக்குல்ல, எதுக்கு நாங்கள் இதை வேற தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்றதுதான், எப்போ உங்க மொழியை நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க உங்க நாட்டிலே அகதியாவீங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். நீங்க ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, இந்த மொழி எதுக்குன்னு நிறைய பேர் இன்னைக்கு சில தலைமுறைக்கு வர தலைமுறை கேட்குது, எதுக்கு நாங்க தமிழ் உள்ள மெனக்கெட்டு படிக்கணும், ஆப்ஷனல் லாங்குவேஜ் நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம், பிரெஞ்சு வேணா படிச்சுட்டு வந்ததுங்க. தமிழினுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு காலத்துல இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பை தமிழர்கள் ஆண்டார்கள். வடவேங்கடம் தென்குமரிக்கு முன்னாடியே கங்கை முதல் இமயம் வரை நம்ம ஆண்டதுங்கிற செய்யுட்பகுதி நம்ம கிட்ட இருக்கு. வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழிங்க. அப்ப அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆண்டிருந்தோம். குறைஞ்சது விந்திய மலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டோம். இன்னும் குறைஞ்சது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும்னு திருவேங்கடத்துல இருந்து கன்னியாகுமரி, இன்னைக்கு திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடிஞ்சிருச்சு. எதனால முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? மொழி மாறி மாநிலம் பிரிக்கிற போது எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்களினுடைய எல்லை குறைகிறதோ அதோடு தமிழ்நாட்டினுடைய எல்லையை இந்த தேசம் குறைத்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, திருவேங்கடம் எங்களுடைய எல்லையாக இருந்தது. தொல்காப்பியத்தின் பாயிரத்தின் வரைக்கும் அது எங்களுடைய எல்லை. இன்னைக்கும் அதுக்கு திருமலை என்பதுதான் தமிழ் பெயர். நீங்க திருப்பதின்னு மாத்திரலாம், திருமலான்னு மாத்திரலாம். திருமலை என்பது தமிழ் பெயர். அங்க இருக்கிற மலையப்பன் என்கிற தூய தமிழ் சொல், மலையப்பன் என்பது தமிழ் சொல். அங்க இருக்கிற கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். ஆனா இன்னைக்கு திருப்பதி எங்களது இல்லை. காவிரி என்கிற ஆற்றை சமூக இலக்கியம் முழுக்க பாடி தீர்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காவிரி எங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஓடணும்னா அதுக்கான வாய்ப்பு இல்லாத நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஏன்? மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுகிற போது காவிரி நமக்கு வந்து சேர வேண்டியக்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த மொழிவாரி மாநிலமாக இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது. கண்ணகிக்கு வடித்த கோயில் திருச்செங்கோடு இன்னைக்கு நம்ம போய் வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு நாள் அனுமதிக்கிறான். அவனுடைய அனுமதியோடு போய் நம் தெய்வமான கண்ணகியை போய் வழிபடக்கூடிய சூழல் இன்னைக்கு நமக்கு இருக்குன்னா இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் ஒரே ஒரு எச்சரிக்கை தான் சொல்றேன். என்னைக்கு மொழி போகுதோ, மொழி போனால் உங்கள் நிலம் போகும், நிலம் போனால் உங்கள் வாழ்க்கை போகும், பிறகு சொந்த மண்ணிலே அகதிகளாக இருப்பீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய எச்சரிக்கை. இப்போ வந்து சில கேள்வி, தமிழர்கள் வந்து நீங்கள் பெருமை பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானத்தை வந்து உலகத்துக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி 2000 வருஷத்துக்கு கொடுக்க முடியும்? அணுவை கண்டுபிடிச்சே 800 ஆண்டுகள் கூட ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் விஞ்ஞானத்துக்கும் தமிழுக்கான சம்பந்தம் எப்படி இருக்குது? அதாவது இந்த கேள்விக்கு என்ன காரணம்னா, சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, இப்போ வர எல்லா விஞ்ஞானத்தையும் கொண்டு போய் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மேம்போக்காக கொண்டு போய் அதை கார்லேட் பண்ணுறதால வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் அதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சயின்ஸ் சொன்னதை தமிழர்கள் சொல்லலைன்றதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் தமிழர்கள் பல அறிவியல் கருத்துக்களை, பல அறிவியல் விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அணுவிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அணு என்கிற சொல்லை ரொம்ப கனக்கச்சிதமாக தமிழ் பயன்படுத்தி இருக்கு. அணுவை உடைக்க முடியும் என்பதை அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே கண்டுபிடிச்சு, அணுவை துளைத்து கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று பாடுகிறது. அப்போ அண்டத்தை பற்றிய அறிவியலை ஏற்கனவே பேசியிருக்கிறது. நான் வள்ளலாரே சொன்னதுதான், அண்டம்ங்கிறது வெடிஞ்சி எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் திரும்ப ஒருங்கிணைந்து ஒன்றாக பிளாக் ஹோலா மாதிரி திரும்ப சேர்றதுங்கிறத அணைவியல் விரிவியல் அழிவுற வகுத்து அருட்பெரும் ஜோதின்னு இந்த விஷயத்த போற போக்கில் வள்ளலார் பாடிட்டு போயிருக்காரு அண்டத்தை பத்தி. அப்போ உங்களுக்கு அது ஆச்சரியமின்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகவே தமிழர்கள் அதை பேசவில்லை என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க போய் இலக்கியங்களை படிக்கிற போது அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறது. அது இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சயின்ஸோட பல விஷயங்கள் பொருந்துகிறது. ஆனா அது என்னன்னா, சிலது கண்மூடித்தனமா கொண்டு போய் நம்ம அட்வான்ஸ் சயின்ஸ்ல சேர்த்துறோம். பட் நம்ம ஒரு மேம்போக்காக பார்க்கிற போது பல கருத்துக்கள் அறிவியலில், இலக்கியங்கள் அறிவியலை ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறது. இது வந்து பெருமை பேசுறீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா, எங்களிடம் இருக்கிறது அதனால் நாங்கள் பெருமை பேசுகிறோம், உங்களிடம் இல்லை அதனால் நீங்க எங்களை குறை சொல்கிறீர்கள் அப்படின்னா. இல்லை, இதற்கு வந்து இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து செய்யுள்ள தான் இருக்குது, ஆனால் கண்டுபிடிச்சவங்க எல்லாமே அது வந்து செயல்பாட்டு வடிவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம தமிழர்கள் வந்து தவிர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். செய்யுளுங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாடல், சங்க இலக்கியங்களோ இல்ல நீதி நூல்களோ, அது என்ன கற்பனையாக எழுதப்பட்ட கதைகளா? கிடையாது. அது இப்போ புராணங்கள் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது கற்பனைன்னு சொல்லலாம்.
ஆனால் சங்க இலக்கியங்களோ சங்க இலக்கியத்துக்கு பின்னால் வந்த இலக்கியங்கள் எல்லாம் கற்பனை இலக்கியங்கள் அல்ல, வாழ்ந்தவர்களை பற்றி எழுதிய இலக்கியங்கள் தான். எங்கேயாவது பாண்டிய மன்னனை பற்றி அமானுஷமான செய்திகள் சங்க இலக்கியம் பதிவு செய்தா என்ன? பாரி தேர கொடுத்தாங்கிறது என்ன அமானுஷமான செய்தியா? இல்லை பேய்க்கு தேர் கொடுத்தான்னு சொல்லுது, முல்லைக்கு தானே தேர் கொடுத்தான்னு சொல்லுது. அப்போ சங்க இலக்கியங்கள் ஒன்றும் எந்த விதமான நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்ட செய்திகளை பதிவு செய்யலையே. அது ஒரு ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஆங்கிலேயன் வந்து எடுத்துகிட்டு வந்த ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவன் சொன்னாதான் நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவன் கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்கும் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதை ஏற்றுக்கிறதே ஒரு 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 ஆதிக்கத்தனத்துக்கு அடிப்படைகள் இல்லையா? அவன் சொன்னாதான் அது கரெக்டு, அவன் பேசினாதான் அது கரெக்ட், அவன் ஒத்துக்கிட்டா தான் அது கரெக்டு. இங்கே ஒன்று கண்டுபிடிக்கிறோம் நாசா இதை ஒத்துக்கொண்டது, இங்கே ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அந்த பல்கலைக்கழகம் இதை ஒத்துக்குது. நீங்கள் உங்களுடைய எல்லா பெருமைகளையும் கொண்டு போய் அவன் ஏற்றுக்கணும்னு சொல்லி பல பொய்களையும் சேர்த்து அதோட கொண்டு போய் சேர்த்து இல்லை உலகளாவிய அப்போ தானே ஒரு அங்கீகாரம் பெற முடியும். அதற்கு அந்த உலகளாவின் அங்கீகாரத்தின் மையத்தை கொண்டு போய் ஏன் அவங்ககிட்ட வைக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய அங்கீகாரத்தை கொண்டு போய் அவன் மையத்தை வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுதான் நமக்கு அங்கே நம்மளுடைய பின்னடைவே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இன்றைய இணையதளம் மூலம் வந்து மீம்கள் வந்து நிறைய பார்க்க முடியும். அதில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் பிரமிடையும் வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து அவ்வளோ உயரத்துக்கு வந்து எப்படி மனிதர்கள் வந்து அவ்வளோ பெரிய கல்லை கொண்டு போய் வச்சாங்க, அதே மாதிரி பிரமிடு வந்து இவ்வளோ பெருசு எப்படி கட்டப்பட்டுச்சு, இரண்டுமே வந்து ஏலியன்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். இதை வந்து உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்தவர்களுக்கு இதெல்லாம் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு சராசரி அறிவியல் பார்வையோட பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயிலை நம்ம தான் கட்டுறோம், நம்முடைய பெருமை. அதை நான் ராஜராஜ சோழன் கட்டிய பெருமையை கொண்டு போய் நான் ஏலியன் கையில் கொடுக்க முடியாது, அது நம்ம கட்டியது தான். நம்ம இப்படி வேணா சொல்லலாம், ஒரு ஏலியன் வந்து கட்டி இருக்க கூடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான கட்டிடக்கலையை ஒரு தமிழன் கட்டினான் என்கிற பெருமையை வேணா சொல்லலாமே தவிர அதை அவங்க தான் கட்டினாங்க இவங்க கட்டினாங்க இது வந்து ஒரு நம்மளுடைய பெருமைகள் எல்லாம் சிறுமைப்படுத்துவது மாதிரி ஆயிடும். தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்கிறாரு தான், அதுதான் நம்ம பெருமைங்கிறோம். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு கட்டிடக்கலையை எங்களால் கொடுக்க முடிந்தது என்றால் எங்களுக்கு அந்த திறமை இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, கல்லிலே இப்படி ஒரு பெரிய கட்டிட கலையை கொண்டு வருவது நீங்க வேற எங்கேயுமே பெருசா பார்க்க முடியாது, நம்ம கிட்ட இருந்தது. இது நம்ம கிட்ட மட்டும் இருந்ததுன்னு வெற்றி பெருமை பேச முடியாது. மாயங்களிடம் இருந்தது, எகிப்தரிடம் இருந்தது, ரோமானியரிடம் இருந்தது. இவங்கெல்லாம் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் இங்க இனம் பெரிதாக இருந்த காலத்தில் இவர்களும் பெரிதாக இருந்தார்கள், வணிக தொடர்போடு இருந்தார்கள். பாண்டியர்களுடைய அரண்மனைக்கு வெளியே ரோமானிய காவலர்கள் செக்யூரிட்டியா இருந்தாங்கிற பாட்டை சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்போ நமக்கு அந்த தொடர்பு இருக்கு. இந்த இனம் இங்க பிரபல்யமான நாகரிகத்தோடு இருந்தபோது மாயன் போன்ற, எகிப்தியன் போன்ற, ரோமானியன் போன்ற, சீனர்கள் போன்ற மற்ற சில நாகரிகங்களும் பெரிதாக இருந்ததுங்கிறத நம்ம ஏத்துக்கணும். அப்போ அதனால அந்த நாகரிகத்தினுடைய கட்டிடக்கலையும் நம்மளுடைய கட்டிடக்கலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதில் வியக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஒரே பெருமைக்குரியதாக தான் நம்ம பார்க்கணும். இல்லை, அந்த சந்தேகத்துக்கு முக்கியமான காரணம்னா எப்படி வந்து அவ்வளோ பெரிய கல்லை வந்து 200 அடிக்கு மேலே வந்து தூக்கிட்டு போய் உங்களால் வைக்க முடிச்சு? நிறைய ஆய்வுகள் இப்போ சொல்கிறாங்களே, சுற்றி மணல் திட்டு கட்டி எடுத்துகிட்டு போனாங்க, இல்லை ஒரு இடத்துல இருந்து பெரிய ஏரியாவே மாற்றுற அளவுக்கு பள்ளம் நோண்டி அந்த மண்ணிலே சாரம் கட்டி யானைகளை வைத்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அது அப்படிதான் நடந்திருக்கு. அது நம்மக்கிட்ட அப்போ இருந்த கட்டிடக்கலையினுடைய நுட்பங்கள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பட் நம்மக்கிட்ட அதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருந்தது. இப்போ நான் சிலப்பதிகாரத்தை பார்க்குறேன், கோவலன் கண்ணையும் எங்கே வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா 7 அடுக்கு மாடி வீட்டில் வாழ்ந்தாங்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 7th ஃப்ளோரில் ஒரு வீடு இருந்ததாங்கிறதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கணும்னா அது உண்மைதான், 7th ஃப்ளோரில் வீடு இருந்தது தான். அவன் 4வது மாடியில் வந்து நின்று ஏக்கத்தோட மாதவியுடைய வீடு 7th ஃப்ளோர் வீடு, அவ்வளோ 7 அடுக்கு மாடியில் தான் மாதவி இருந்தா. கோவலன் போயிட்டதுக்கு அப்புறம் பால்கனி நின்று வருத்தப்படுறா. பால்கனி என்பதற்கு நம்ம இன்னைக்கு தமிழ் சொல் நிலா முற்றம்ங்கிறோம். சிலப்பதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்ற இளங்கோவடிகள் வேயா மாடம்ங்கிறார். அது ஒரு ஓப்பன் பிளேஸ், வேயா மாடம்ங்கிற. அப்போ பால்கனி இருந்திருக்கு, 7 அடுக்குல வீடு இருந்திருக்கு, 7 அடுக்குனா 7th ஃப்ளோர்ல வீடு இருந்திருக்கு. இதெல்லாம் சாட்சியங்கள். அப்போ இப்போ யோசிக்கலாம், 7 அடுக்குல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டியிருப்பாங்க. இப்போ நமக்கு அதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு. அப்போ எப்படி கட்டினாங்கன்னா அப்போ இருந்த அன்றைய கால தொழில்நுட்பத்தை வைத்து அப்போ கட்டினாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அன்றைக்கு கட்டிய தாராசுரத்தினுடைய சிற்பங்களை போன்ற அப்போ இருக்கக்கூடிய கற்கோயில்களின் சிற்பங்களை போல உங்களால ஒரு சிற்பத்தை கூட இன்னைக்கு உங்களால பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தீங்க, அதை பண்ண முடியலன்னா அப்போது இருந்த கை வண்ணம் வேற, இப்ப இருக்கக்கூடிய கருவி வண்ணம் வேற. இது கருவி வண்ணங்களின் காலம், அது கை வண்ணங்களின் காலம். இப்போ வந்து தமிழர்களுக்கு இருக்கிற முக்கியமான குழப்பம்னா தமிழர்களோட இறையியல் பற்றி. நீங்கள் இறையில வந்து எந்த மாதிரி வந்து தமிழர்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க? தமிழர்களினுடைய இறையியல் என்பது எனக்கு தெரிஞ்சு சமயத்தை மையமாக கொண்டது அல்ல.
தமிழருடைய இறையியல் என்பது மெய்யியலை மையமாக கொண்டது. அதனாலதான் நீங்க தமிழருடைய சமயம்னு பார்த்தீங்கன்னா அது சைவமாக இருக்கட்டும், இல்லை வைணவமாக இருக்கட்டும், இல்லை பின்னால் தமிழர்களை ஏற்றுக்கொண்ட சமணமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், இது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்த சமயவாதிகள் போல இல்லாமல் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்துவங்களோடு சேர்த்து தான் அந்த சமயங்கள் நம்ம அணுகி இருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் இங்க சைவ சித்தாந்தம் இருக்கு, இங்க சைவ சித்தாந்தம் பேசுறோம், இங்க வைணவத்தினுடைய பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த தத்துவ அடிப்படையிலான இறையியல். அதான் நான் பொதுவாக சொல்லணும்னா தமிழர்களுடைய இறையியல் என்பது மெய்யியல் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருக்கும். நம்ம அதிகமா சடங்குகளுக்கோ பூஜை புனஸ்காரங்களுக்கோ நம்ம அதிகமாக இடம் கொடுக்கல. நம்ம அதிகமாக இடம் கொடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு ஒரு படையலிடுவது, படையல் தான் நம்முடைய மிகப்பெரிய வழிபாட்டு முறை. படையலிடுவது, அந்த தெய்வத்துக்கு படையலிட்டு அந்த தெய்வத்தை வணங்குவது, அவ்வளவுதான். அதோட நம்மளுக்கு நின்று போயிடும். அந்த தெய்வத்தை சுற்றிய ஒரு சமயம் கட்டமைக்கப்பட்டால் அந்த சமயத்தை தத்துவ ரீதியாக அணுகுவது. தத்துவ ரீதிங்கிற நான் சொல்றது ரொம்ப ஆழமான அர்த்தத்தோட சொல்ல வரேன். அப்போ இந்த தத்துவ ரீதியாக ஒரு சமயத்தை அணுகுவதுங்கிறது தான் தமிழருடைய மெய்யியல். இதுல எந்த மதம் தமிழர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம இலக்கியங்களை பார்த்தா சைவமும் பேசியிருக்கிறோம், வைணவமும் பேசியிருக்கிறோம், பௌத்தமும் பேசியிருக்கிறோம், சமணமும் பேசியிருக்கிறோம், முருக வழிபாடும் வழிபாடும் பேசியிருக்கிறோம். அப்போ தமிழருடைய சமயம் இது அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது. நம்ம தமிழர் சமயம் மெய்யியல் சார்ந்த. இல்ல இப்ப திருக்குறள்ல தமிழோட மறைன்னு சொல்றாங்களா, அதை ஏத்துக்கிற முடியுமா நம்மளால? மறை என்பது அறம், அது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அறத்தை சொல்வது. அப்போ திருக்குறள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற அறத்தை சொல்லுவதால் அது ஒரு மறை. அது உலக பொதுமறைன்னு ஏன் சொல்றோம்னா அது இந்த மதத்துக்கானவர்துன்னு சொல்லலை. இப்போ ஒரு இந்து மதத்திற்குரிய அனுஷ்டானங்களைத்தான் பேசும். ஒரு இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அனுஷ்டானங்களைத்தான் பேசும். ஆனால் திருக்குறள் மனிதனாகப்பட்ட எல்லா நாட்டை சேர்ந்த எல்லா மதத்தினருக்குமான அனுஷ்டானங்களை பேசுவதால் அதை நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பொருத்தமானதும். இறுதியான கேள்வி, இப்போ இறையியல் பற்றி பேசிட்டோம். தமிழில் இருக்கிற முருகனும் சிவனும் கடவுளாக மனிதராக இருந்தாங்க. ஏன்னா தமிழர்கள் அப்படிங்கும் போதே வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் வணங்குறாங்க அப்படின்னு இந்த 2 பேர் தெய்வங்கள் இப்போ வரைக்கும் போற்றப்பட்டு இருக்காங்க. 2 பேருமே வாழ்ந்து மறைந்தவர்களா இல்லை கடவுளாகவே இருக்கிறவங்களா? பொதுவாகவே தமிழர்கள் தங்கள் மண்ணிலே வாழ்ந்து செழித்த ஒருவரை தெய்வமாக வழிபட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர் வான் உரை தெய்வத்துள் வைக்கப்படும்னு பாடுறாரு. அப்போ முருகனும் சிவபெருமானும் வாழ்ந்து இறந்தவர்களா, அப்படி இது வாழ்ந்து இறந்தவர்கள் தெய்வமாக்கப்பட்டார்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வாழ்ந்து இறந்தவர்கள் சொல்றதுல உடன்பாடு இல்லை. அவர்கள் தெய்வங்கள். ஏன்னா இலக்கியமே சொல்லுது, சிவபெருமானம் சொல்லும் போது சிலப்பதிகாரம் சொல்லுது பிறவா யாக்கை பெரியோன்னு சொல்லுது. பிறவா யாக்கை பெரியோன்னா என்ன? பிறக்காமலே பிறக்க மாட்டான்னு அர்த்தம். அவனுக்கு பிறவியே இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு பிறந்த இந்த உடம்பை கொண்டவன் இல்லைன்னு. அப்ப இறையனார்னு ஒரு பாடல் எழுதினார் சிவபெருமான் அதுதான் சொல்ல வரேன். நம் மண்ணில் தெய்வங்கள் மக்களோட மக்களாக இறங்கி வரும் தெய்வங்கள். மற்ற மதத்தின் தெய்வங்கள் போல இல்லை. என் மதத்துல என் தெய்வம் இறங்கி வரும், இறங்கி கோமணத்தை கொடுத்துட்டு தோச்சு வைன்னு சொல்லிட்டு போகும். இல்லைன்னா என்கிட்ட திருவிளையாடல் பண்ணும். என்னுடைய தெய்வம் இறங்கி என்னை பாடுன்னு சொல்லும். என் தெய்வம் என் மண்ணில் இறங்கி சுட்டப்படம் வேணுமா சுடாத படம் வேணுமான்னு கேட்கும். ஏன்னா எங்கள் தெய்வங்கள் எல்லாம் தொட முடியாத தூரத்தில் இருப்பவை அல்ல. எங்களுக்கு ஏதாவது குறை என்றால் இறங்கி மக்களோடு மக்களாக நிற்பது எங்கள் தெய்வங்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்பனா முருகன் குறிஞ்சி நிலத்தோட தலைவன் சொல்றாங்க. குறிஞ்சி நிலத்தோட தலைவன் என்பவர் வாழ்ந்தவனா தான் இருக்கணும், மக்களோட மக்களா வாழ்ந்தவனா இருக்கணும். தலைவன் அப்படிங்கிறது மக்களோட மக்களா வாழ்ந்தவன் மட்டும் பொருள் அல்ல. இப்படி கூட நீங்க வச்சுக்கோங்களேன், தெய்வத்தை சில நேரங்களில் வாழ்ந்த தலைவனோடு ஒப்புமை செய்து பேசுவது என்பது நம்முடைய மரபும் கூட. இப்ப நமக்கு ஒரு தலைவன் வரான், அவனுக்கு ரொம்ப நல்லது செய்யறான்னா, நான் வணங்குற முருகனே எனக்கு அரசனா என்னை ஆட்சி செய்யறான்னா நம்ம சந்தோஷப்படுறதுங்கிறது மக்கள்கிட்ட இருந்த ஒரு மரபா நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொன்ன இது கூட தலைவனாக மட்டுமே சொல்லப்படல. தொல்காப்பியம் தான் இது முதல்ல போரிடுது. சேயோன் மேய, மாயோன் மேய அப்படின்னு அது சொல். இது 5மே தலைவன்கிற சொல்லு அது எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. சங்க இலக்கியத்துல எங்கேயுமே தலைவன்கிற அடிப்படையில பார்க்கல. குறிஞ்சி நில தெய்வம் தான். குறிஞ்சி நில தலைவன் சொல்றதை விட குறிஞ்சி நில தெய்வம் தான். தலைவன் தெய்வமாவான். அதுதான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும். தெய்வம் சில நேரங்களில் தலைவனாக இறங்கி எங்களுக்கு அருள் செய்யும். இது 2மே தமிழர்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் நமக்கு இதை குழப்பம் இல்லை. முருகன் மனிதனாக வாழ்ந்தானா, வாழ்ந்திருக்கிறான். வள்ளியை அவன் காதலித்த போது, அவன் திருமணம் செய்த போது, மல்லியோடு விளையாடிய போது அவன் ஒரு மனிதனாகத்தான் செய்தான். ஆனால் அவன் மனிதன் மட்டுமே அல்ல, அவன் எங்கள் தெய்வம். அது தெய்வத்திலிருந்து மனுஷனானா, மனுஷனிலிருந்து தெய்வமானான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்கள் அவர்களை தெய்வமாகத்தான் காட்டுகிறதே தவிர நாம் நம்மை அவனை இறங்கி நம்மோடு ஒருவனாக பார்ப்பது என்பது நம்முடைய பழக்கம். அவ்வளவுதான். தமிழ் சார்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிச்சிங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளித்தமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து